எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வைய கடன் தள்ளுபடி செய்து கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மேலும் பொது நிர்வாகம், விவசாயம், நீர்வளம், கால்நடை வளம், தொழில்துறை, மீனவர் நலன், கல்வி, மருத்துவம், தமிழ்மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, தொழில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சுற்றுச்சூழல், வனம், சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர், காவலர்கள், ஜவுளித்துறை மற்றும் பத்திரிகையாளர் நலன் உட்பட பல தலைப்புகளில் மொத்தம் 297 அறிவிப்புகள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமே ஹைட்டா அங்க வந்து தந்தரியா சேர்த்து தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் குழு தலைவர் உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த கோரிக்கையினை ஏற்று சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழு தலைவருக்கும் அது இடம்பெற்றிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். அது தொகுதி அறிவிச்ச பிறகுதான வேட்பாளர் அறிவிப்போம். நாள் இல்லையே, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்க அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்கும்போது நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூர் பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கு. இல்ல நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குன்னு கேளுங்க. நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பெருக்கும். நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓராண்டு கொரோனா காலம், அத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால நிதி ஆதாரத்தை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்துவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாங்க. வெளியிடும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு. இப்ப யார் கதாநாயகன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கதாநாயகன். அதை மாற்றக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இப்பதான் நாங்க அறிவிச்சிருக்கிறோம்ல. மாற்றது போறதில்ல இல்ல. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்துல சேரும், அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கும் தான் பார்க்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டன. 4ல் 1 பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. எஞ்சி அறிவிப்புகள் வரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படி அதான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அந்த வழியில் வந்த அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை அதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க. 297 அறிவிப்புகள் கொடுக்குறோம். படிச்சு பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேன். இல்ல இல்ல என்ன வாசன் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு சிறு கட்சிகள்லாம் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமா இன்று நாளைக்கெல்லாம் முடிஞ்சிடும். புதுசா வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்ல இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதற்கும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருந்தனால அப்படி நின்று போச்சு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம், ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. வருவாய் இல்லாத போது ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற போது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம். ஆமா ஆமா, அது வந்து இன்றைக்கு இல்ல, இது பல தடவை செய்தியாளர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பா இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.